மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களை அவமரியாதையும் செய்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து காஞ்சிபுரத்தில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று மாலை நடத்தினர். பாராளுமன்றத்தில் கலர் புகை குண்டுகளோடு 2 பேர் உள்ளே புகுந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரிய விளக்கம் கேட்டு அமளியில் ஈடுபட்ட மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக பாஜக சார்பாக கண்டன போராட்டம் அறிவிக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் எதிரே காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் KS பாபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு துணை ஜனாதிபதி அவர்களை அவமரியாதை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து பதாகைகள் ஏந்தியவாறு இச்செயலுக்காக எதிரான கோஷங்களை எழுதியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் மாநில நெசவாளர் அணி துணைத் தலைவர் ALK நாகூசா, மாங்காடு மாவட்ட தலைவர் சண்முகராஜன், ஆன்மீகம் மற்றும் மேம்பாடு பிரிவு அதிசயம்குமார், நகர தலைவர்கள் காஞ்சி ஜீவானந்தம், ஞானசூரியன், மாவட்ட துணைத் தலைவர்கள் கேசவன், கூரம் விஸ்வநாதன், கோட்டீஸ்வரன், சரவணன், கலை கலாச்சாரம் மாவட்ட தலைவர் ஆக்டர் குமார், தேசிய மொழி பிரிவு மாவட்ட தலைவர் ராஜேஷ் ஜெயின், மாவட்ட துணைத் தலைவர் ஐயம்பேட்டை சங்கர், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் அருண், கலை கலாச்சார மாவட்ட செயலாளர் கார்த்திக், மாவட்ட அரசு தொடர்பு துறை ரயில்வே வெங்கடேசன், சென்ட்ரிங் சங்கர், உத்திரமேரூர் தொகுதி பொறுப்பாளர் சோழனூர் ஏழுமலை மற்றும் மகளிர் அணி மாவட்ட துணைத் தலைவர்கள் அஞ்சனாதேவி, அரசன், மாலதி, எல்லம்மாள், காயத்ரி, சக்தி, ரோஜா, வழக்கறிஞர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.